بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மாநபி வழி, மதுஹப் வழி எது சரிங்கிறது தான். சின்ன சின்ன பாவத்திற்கு பயப்படக்கூடிய முஸ்லிம்கள் கூட பெரும்பாவத்திற்கு பயப்படாமல் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். சின்ன பாவத்துக்கு பயப்படுவாங்க. எந்த முஸ்லிமாவது பள்ளிக்குள்ள உட்கார்ந்து பீடி வைப்பாங்க? தோழாத இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு முஸ்லீம் கூட பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்து பீடி குடிக்க மாட்டாங்க. ஒரு 1ஆம் நம்பர் குடியாரம் கூட குடி போதையில பள்ளிவாசல் கிட்ட போனா கூட பள்ளிவாசல் ஒதுங்கி போவோம், உள்ள உட்காந்து சாராயம் குடிக்க மாட்டான். அப்ப இந்த பாவத்திற்கெல்லாம் பயப்படக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் பெரும்பாவத்தை பள்ளியிலிருந்து செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் ஒரு கொடுமையான துர்பாக்கியமான சூழ்நிலைங்கிறது, பயங்கரமான குற்றம்ங்கிறது. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, எந்த பாவம் எவ்வளவு பயங்கரமானது என்பது முஸ்லிம்களுக்கு தெரியவில்லை. சாதாரண ஒரு கோழி இருக்கிறது இருக்குல்ல, ஒரு இந்து கடையில போய் கோழிக்கறி சாப்பிடுவோமா? நம்ம சாப்பிட மாட்டோம். ஏன்னா பிஸ்மி சொல்லி எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால. மதுரையில ஒரு நம்ம பள்ளி பக்கத்துல ஒரு சாராய கடை ஒண்ணு இருக்கு, கொஞ்சம் தள்ளி. அங்க போய் இருக்கக்கூடிய குடிமகன்லாம் பெரும்பாலும் நம்ம பாய்மார்கள் தான். அவங்க தான் உள்ள உட்காந்து போட்டுட்டு இருப்பாங்க. அங்க போறீங்கன்னு சொன்னா இந்த குடியாளர்களுக்கு இந்த சில்லி சிக்கன் நல்ல சிவப்பா பொரிச்சு கொடுப்பாங்க, நல்ல உரப்பா கொடுத்தா அது குடிச்சா சரியா வருங்கிறாங்கல்ல. அந்த மாதிரி அந்த போதையில் உள்ள அந்த சின்ன பையன் சில்லி சிக்கனை கொண்டு போய் கொடுப்பான் அந்த போதையில் உள்ள பாய்மார்கள்ட்ட. இவர் சரியான கிக்கில் இருப்பார் பாய். அந்த சில்லி சிக்கனை கொடுக்கும்போது இது ஹலாலாடா, பிஸ்மி சொல்லி எடுத்திருக்கா அப்படின்னா, அவன் இன்னொரு பிளேட்டை கொண்டா அப்படிமா. அதாவது போதையில் கூட பிஸ்மி சொல்லி அறுக்காட்ட சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கு தெரியுது. அவ்வளவு பெரிய குற்றம் நினைக்கான். உண்மையில் பிஸ்மி சொல்லி அறுக்கப்படாதது ஒரு குற்றம் தான். அதை விட படு பயங்கரமான பாவம் சாராயம். அது தெரியாது. மூத்திரத்தை குடிக்கிறத விட கேடு சாராயம். ஏன் தெரியுமா? நபிகள் பெருமானார் சொன்னார், அபூ ஹுரைரா சொல்றார், எவனாவது சாராயம் குடிச்சா எங்களில் செருப்பால் அடிப்போம் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. கையில கிடைச்சதை வச்சு அடிப்பாங்க. எங்களில் செருப்பால் அடித்தவர்களும் உண்டு. ரசூலுல்லாஹ் முன்னிலையிலே சில சஹாபாக்கள் செருப்பு வச்சு சாத்திருக்காங்க குடியார பேரோட. அப்படிலாம் ஹதீஸ்ல இருக்கு. அவ்வளவு மோசமான பாவத்தை கூட சாதாரண செய்யற மோசமான பாவத்தை பிஸ்மி சொல்லி அறுக்காம சாப்பிட்டா குற்றம் தான், பயங்கரமான குற்றம் கிடையாது. அப்ப பாவத்தினுடைய வித்தியாசம் நமக்கு தெரியல. எந்த ஒரு முஸ்லிமாவது பன்னிக்கறி சாப்பிடுவாங்க? சாப்பிடுவாங்க? குடிகாரன் கூட பன்னிக்கறி சாப்பிட மாட்டான். குடிகார அப்துல் காதர் கூட பன்னிக்கறி அப்படிமா. சொல்ல போனால் இந்த மீட்டிங் நான் பன்னிக்கறி சொல்றதே சிலருக்கு என்ன போல அருவருப்பா பேசுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. ஆனால் பன்னிக்கறியை விட பயங்கரமான பாவத்தை இன்றைக்கு சர்வசாதாரணமாக முஸ்லிம்கள் செய்கிறார்கள். என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், وَمَن يُشْرِكْ بِاللَّهِ فَقَدْ حَرَّمَ اللَّهُ عَلَيْهِ الْجَنَّةَ. யார் இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். ஆனால் பன்னிக்கறி சாப்பிட்டா சொர்க்கம் ஹராம் கிடையாது. அது முதல்ல விளங்கிருங்க. பாயிண்ட், அடிப்படையான பாயிண்ட் இது. உங்களுக்கு எல்லாம் ஒரு அதிர்ச்சியா தெரியும் என்னமோ ஏதுன்ட்டு. பன்னிக்கறி சாப்பிட்டான இங்க வருதேன், சொர்க்கம் ஹராம் கிடையாது. அதை சாப்பிட்டதற்காக நரகத்தில் தண்டனை உண்டு. சொர்க்கம் ஹராம் கிடையாது. பன்னிக்கறி சாப்பிட்டா, பன்னிக்கறி சாப்பிடுறது ஹராம், சொர்க்கம் ஹராம் கிடையாது. தண்டனை கொடுத்துட்டு அல்லாஹ் அப்புறம் சொர்க்கத்தை தந்துருவான். ஆனால் சொர்க்கமே ஹராம்னா எது? எது சொர்க்கமே ஹராம்? இணை வைத்தல் என்ற பாவத்தை தான் சொர்க்கத்தையே ஹராமாக்கி விடுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த இணை பன்னிக்கறி சாப்பிடுவதை விட, சாராயம் குடிப்பதை விட, விபச்சாரம் செய்வதை விட, கொலை செய்வதை விட, கொள்ளையடிப்பதை விட, புறம் பேசுவதை விட, இப்படி ஏகப்பட்ட பாவத்தை விட படு பயங்கரமான பாவம் மௌலூதில் நிரம்பி கிடக்கிறது. அதனால கூடாது, சும்மா கூடாதுங்கிறோம். என்ன மௌலூத் எப்படி நிரம்பி கிடக்கு? அவர் நம்மளா ரசூலா புகழக்கூடாதுன்னு நான் சொல்றோம். 100க்கு 100 நம்ம என்ன சொல்றோம், எதை எடுத்தாலும் இதுக்கு ரசூலா சொல்லியிருக்காரு, ஆதாரம் இருக்கா? நபி வழியில் இதுக்கு சான்று இருக்கா? குர்ஆனில் ஆதாரம் இருக்கா? நபி வழியில் சான்று இருக்கான்னு சொல்றவன்ட்ட நபியை போடுவானா?
நபி வழியை ஆதாரமாக கொள்ளாமல் மதுஹப் வழியில உள்ள ரசூலா புகழ்வாரா? யோசிச்சு பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் நபி வழியில ஆதாரம் இருக்கான்னு ஒரு கேட்கிறோம். ஒரு நபி வழியை கண்டுக்கல, மதுஹப் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம், அது ஆதாரம் இருக்குமா? அதை கேட்டா நபியை புகழ்றானா? அப்ப நபியை புகழ்வது என்பது நபியிடத்தில் ஆதாரம் இருக்கிறா என்று எவன் கேட்டாலும் அவன் தான் நபியை புகழ்றான். யாரா இருந்தாலும் எவர்கள் நபி வழியில் ஆதாரம் இருக்கான்னு கேட்கானா அவர்கள் உண்மையில் நபியை புகழ்கிறார்கள். நாம் நபியை புகழக்கூடாதுன்னு சொல்லல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லை உண்டு இஸ்லாத்தில். இது எல்லை, எல்லைக்கு மேல இஸ்லாத்தில் ஒரு ஒன்றை செய்யக்கூடாது. தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்லங்க, அளவுக்கு மீறினால் அபிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறான். புகழ் கூட ஒரு அளவை மிஞ்சிவிடக் கூடாது. அல்லாஹ் புகழ்ற மாதிரி ரசூலா புகழக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ்ங்கறோம், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இப்படி ரசூலா சொல்ல முடியுமா? ரசூலா சொல்ல முடியுமா? எல்லா புகழும் ரசூலுக்கு சொல்லக்கூடாது. இஸ்லாத்தை எடுத்து சொன்ன புகழ் ரசூலுக்கு உண்டு. சகிப்புத்தன்மை மிக்கவர் நபிகள் பெருமானார் புகழலாம். உன்னதமான குணத்தை உடையவர் நபிகள் நாயகம் புகழலாம். எங்கள் உயிரை விட மேலானவர் நபிகள் பெருமானார் புகழலாம். இந்த புகழ் உச்ச நிலையை அடைந்து கடவுள் நிலைக்கு பெயரக்கூடாது. இந்த கடவுள் நிலைக்கு போகக்கூடிய இந்த புகழ் எதிர்மறை அதிகமா வரும், சாதாரண நடைமுறையில் கூட வராது. ஈஸியாக கடவுள் அளவுக்கு கொண்டு வரது பாடல்கள்ல தான். அப்படி கடவுள் நிலைக்கு கொண்டு வருவாங்க. பாட்டை ஈஸியா கடவுளா கொண்டு வருவான். அது உங்களுக்கு தெரிந்த சில பாட்டை நான் சொல்லிட்டு மௌலுதுக்கு நான் வர்றேன். ஏன் அதை சொல்றேன்னு சொன்னா, மௌலுது என்பது ஒரு அரபி பாட்டு, அவ்வளவுதான். அது ஒரு பக்தி பரவசத்தோடு படிக்கக்கூடிய திருமறை குர்ஆன் வசனம் அல்ல, நபிகள் பெருமானுடைய வழிமுறைகள் அல்ல, ஒரு மட கவிஞன் எழுத கவிதைகள் தான் மௌலுது. அது விளங்குற நீங்க. இந்த பாடல்கள் என்று வரும் பொழுது அளவுக்கு மீறிய புகழ் வந்துவிடும். உதாரணமா பாருங்க, ஒரு தாய் மீது அளவு கடந்த பக்தி வைக்கிறான், அம்மா மீது அளவு கடந்த பக்தி வச்சா என்ன செய்வான்? தாயமே தெய்வமே இருக்குன்னு சொல்ல மாட்டான், தெய்வமே அப்படிங்க மாட்டான், பாட்டுல சொல்லிடுவான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா எடுக்கணும் தாயப்பை தெய்வமே கடவுளேன்னு சொல்ல மாட்டான், பாட்டுல எடுத்து பாருங்க. அம்மாவை வணங்காத உயிரில்லை என்று பிரச்சனை பாருங்க. அம்மாவை வணங்க வேண்டும் அப்படிங்க கடவுளுங்க அம்மாவை பாட்டுல ஈஸியா சொல்லிடுவான். ஒரு குழந்தை மீது நீங்க ரொம்ப பாசமா இருக்கிறீங்க, குழந்தை போய் தெய்வம் முடியாதா? சும்மா சொல்ல மாட்டிய, பாட்டுல ஈஸியா சொல்லிடுவான். இதோ இந்த தெய்வம் முன்னாலே, குழந்தை பார்த்து நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனேன்றான், குழந்தை பார்த்து தெய்வம். அதாவது இந்த புகழ் பாட்டாக வரும் பொழுது அளவு கடந்து முட்டாளாகி விடுவான். இதுதான் மனிதனுடைய கவிஞர்களுடைய முட்டாள்தனங்கிறது. உரைநடையில் அவ்வளவு சாதாரண சொல்லுவான், ஒரு சில பேர் சொல்லுவான். பெரும்பாலும் உரைநடையில் ஈஸியாக கடவுள் என்று யாருமே சொல்ல மாட்டான். கடவுள் என்ன செய்ய மாட்டான்? எவனா புருஷனை கடவுள் சொல்றாளா? இந்த மூலையா சொல்லுவாளா? சொல்ல மாட்டான். கணவனே கண் கண்ட தெய்வம்னு அந்த படத்தை சினிமா அதை தெய்வம். பொண்டாட்டி யாராவது தெய்வமானா? சொல்ல மாட்டான், பாட்டுல சொல்லிடுவான். எந்த பாட்டு நடக்கிறா? ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை. பொண்டாட்டி பாட்டு சொல்லுவான். எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை, உயிரை கொடுத்தும் உனை நான் காப்பேன், வண்ண கிளியே அமைதி கொள்வாயேன்னு பொண்டாட்டி பார்த்து சொல்றான். உயிரை கொடுத்து உன்னை காப்பேன், ஈன்ற தாயை நான் பார்க்கல, எனது தெய்வம் வேற யாரும் இல்லை, நீதான் பொண்டாட்டிய. இந்த மாதிரி பாடல் வந்துட்டா அது என்ன இளவோ இந்த கவிஞர்களுக்கு அப்படி ஒரு கிறுக்கு பிடிச்சும் போது. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்றான். எவனாக தெய்வமாகலாம். இது கவிஞர்களுடைய மடத்தனமான ஒரு போக்கு. அதாவது ஒருவரை புகழ்வதில் வரம்பு கடந்து எல்லை மீறி மனிதனை கடவுளாக்கி விடுவது. இது எது சகஜமா இருக்கும் நினைக்கிய? பாட்டுல இருக்கும். உரைநடையில கூட அவ்வளவா இருக்கு, சாதாரண பேசும்போது அவ்வளவா இருக்காது, ரொம்ப குறைவு. அது பாடலில் ஈஸியாக யாரையும் கடவுள் நிலைக்கு கொண்டு போயிருவான். இதனாலதான் பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு உள்ள விஷயத்தை மனசுல வச்சுக்கிடுங்க. இதனாலதான் கவிஞர்களை, பாடலாசிரியர்களை, பாடல் இயற்றுகிறார்களே கவிஞர்கள், ஷோரான கவிஞர்கள், பாடலை இயற்றுபவர்கள்,
கவிஞர்களை மூடர்கள் தான் பின்பற்றுவார்கள் குர்ஆன் சொல்லுது. குர்ஆன்ல இருக்கா இல்லையா? இது கேளுங்க உங்க அஜர்த்த. நீங்க போகும்பொழுது மௌலித் ஓதக்கூடிய அஜர்த்த கேளுங்க. அஜர்த்து, கவிஞர்கள் ஒரு சூரா குர்ஆன்ல இருக்கு. கவிஞர்கள் அந்த சூரா பேரு சூரத்து ஷுஆரா, கவிஞர்களை பற்றிய சூரா. குர்ஆன்ல இருக்க கவிஞர்கள் ஒரு சூரா வரும். அந்த சூராவின் கடைசி 4 வரிசைக்கு போங்க, அதுல இந்த வசனம் இருக்கும். என்ன வசனம்? அஷ்ஷுஆராவு யத்தபிஹுமுல் காவூன், கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள். அலம் தர அன்னஹும் ஃபீ குல்லி வாதி யஹீமூன், அவர்கள் பள்ளத்தாக்குகளிலே வாழ்வார்கள். அந்த காலத்துல அப்படிதான் இருக்கான். பள்ளத்தாக்கு, தெருவு, மலை. அந்த பக்கிஸ்தான் மன்னங்க கேள்விப்பட்டீங்களா? பக்கிஸ்தான் இப்ப அவ்வளவு இல்ல. ஒரு 30-25 வருஷத்துக்கு மேல பக்கிஸ்தான் வாயில வர்றதெல்லாம் பாட்டு தான் அவனுக்கு. ஆத்தங்கர தாயம்மா அடுப்பு நிறைய தீயம்மா செய்யதலி பாத்திமா தின நாட்டமா ஆட்டும் குட்டு அடிப்பான். வாயில என்ன மாதிரி பாட்டு அவனுக்கு எழுதுறான்னு சொல்லுவான். இந்த மாதிரி பள்ளத்தாக்கு, தெருமூல, தெரு ஓரங்கள், ஆத்தங்கரை, குளத்தங்கரை, இந்த மாதிரி கிறுக்கு பிடிச்சி சுத்துவாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பள்ளத்தாக்கை அலைவார்கள் இவர்கள். வான்னஹும் யக்கூலுன மா லா யஃஅலூன், நடக்காத விஷயத்தை பேசுவார்கள். புரியுதா உங்களுக்கு? கவிஞர்கள் என்ன செய்வானா? நடக்காத விஷயத்தை பேசணும். நடக்குதா? சாத்தியம் இல்லாத கற்பனை பண்ணுவோம். ஒரு பாட்டு இருக்கல, இப்போ உள்ள பாட்டு சொன்னா உங்களுக்கு ஈஸியா விளங்கிடும். வெயிலில் அலைகிறேன் நிழலாய் வருகிறாள், மழையில் நனைகிறேன் குடையாய் வருகிறாள். அப்படி ஒரு பாட்டு படிக்கான. மழையில் நிலைமை குடையா எப்படி வருவா? அவ்வளவு தூக்கிட்டா போறேன். எப்படி குடைக்கு பதிலா விவரம் கட்டவன். அது புகழ்ங்கிற பெயர்ல என்னத்தனாலும் பேசுவாங்க, என்னத்தனாலும் படிப்பாங்க. அது உலகத்தில் சாத்தியம், நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத கவிதைகள். உதாரணமா ஒருத்தன் திருடிட்டான். அப்படிங்க திருநா என்ன செய்வீங்க? படான்னு அவன் கையை பிடிச்ச செருப்பால் எடுப்போம். செருப்பு பிரிஞ்சு திருட்டு பேர போடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சினிமாவில் என்ன செய்வான்? திருநவனே திருடாதே பாப்பா திருட. உங்க வீட்டுல ஒரு முகமூடி கொள்ளக்கார இறங்கிட்டான், அவனை பார்த்து திருடாதே லூசு பேரா இருப்போம் இருக்கு. அப்ப நம்ம ஜோபிலே கைவிட்டு பணத்தை எடுத்துட்டு போயிருவோம். சாத்தியம் இல்லை. தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்க தட்டி தான் எழுப்ப முடியும், பாட்டை படிக்க முடியும். தூங்காதே தம்பி எல்லாம் நல்லா தூங்குவான் பாட்டு படிச்சா. அப்ப எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, கவிதைகள் நடைமுறைக்கு சாத்தியமற்றவை. அது மட்டுமல்லாமல் எல்லை கடந்து புகழ் அதில் இருக்கும். எல்லை கடந்த புகழ், விவரங்கட்ட முட்டாள்தனமான அறிவுக்கு பொருந்தாத புகழ்கள் கடவுள் நிலைக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அதில் புகழ் இருக்கிறதுனாலதான் கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள். குர்ஆன் சொல்லுதா இல்லையா? நம்ம நபியை பின்பற்றி ஆகணும். நபியை பின்பற்றி ஆகணும் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள். நீ முகமது நபியை பின்பற்றுங்க. முகமது நபிக்கு கவிதை தெரியாது. எப்படி சொல்ல பார்த்தீங்களா? பாயிண்ட் ஒன்னு எவ்வளவு சம்பந்தம் இருக்கு பாருங்க. இந்த மூணே ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்றேன். அஷ்ஷுஆராவு யத்தபிஹுமுல் காவூன், கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள். அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களே, நீங்கள் முகமது நபியை முகமது நபியை பின்பற்றுங்கள். என்னை பின்பற்றுங்கள் நபியை நீ சொல்லுட்டாங்க. அது நமக்கு என்ன சொல்றான்? கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள், மூமின்களை முகமது நபியை பின்பற்றுங்கள். அவருக்கு நான் கவிதையை சொல்லிக் கொடுக்கல. இதுக்கு மேல என்ன பாயிண்ட் வேணும்? இந்த மோலத்தை தூக்கி சாக்கடைக்கு இதுக்கு மேல ஒரு பாயிண்ட் வேணுமோ? சூரத் யாசீன்ல தான் வருது. உமா அல்லம்னா ஹுஷர, இந்த முகம்மதுக்கு நாம் கவிதையை சொல்லிக் கொடுக்கவில்லை, கற்றுக் கொடுக்கவில்லை. உமா எம்பகிலஹு, அது அவருக்கு தேவையும் இல்லை. எவ்வளவு பளிச்சுன்னு அடிக்காம பாருங்க. அல்ல மறு பேச்சு பேச முடியாத விஷயங்கள். இந்த மாதிரி சுத்தமாக கவிதைகளை இஸ்லாம் மறுக்குது. அப்ப ரசூலுல்லாவை புகழ்வது என்பது ஸலவாத்தின் மூலமாக புகழலாம். சொன்னோடனே சிலர் சொல்லுவாங்க, இவர்கள் ஸலவாத்து ஓதக்கூடாது என்கிறார்கள். ஸலவாத்து ஓதக்கூடாது என்று சொன்னால் ஒருவர் முஸ்லீமே இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம். அதை விளங்கிடணும். ஸலவாத்து ஓதக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? முஸ்லீம் இல்ல. வேற என்ன நம்ம சொல்றோம்? பாங்குக்கு முன்னால ஸலவாத் சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? உண்டு அந்த ஏரியாவில் பாங்குக்கு முன்னால அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அப்படி ஓதுவாங்க. அதை கூடாதுன்னு தான் சொல்றோம். ஏன் சொல்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்குக்கு முன்னால் ஸலவாத் சொல்லி தரல,
பாங்க முடிந்ததும் செலவாத்து சொல்லுங்கள், துஆ ஓதுங்கள் இருக்காங்க. சில பேர் கேட்கலாம், ஏன் முன்னால ஒரு செலவாத்து பின்னால ஒரு செலவாத்து கசகவா செய்யுமா? சில பேர் வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாவும், சப்பானியனாவும், மூக்கு பெரியனாவும், கால் உடைந்தனாவும், கை உடைந்தனாவும், கூணனு, இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடுறதுக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், திருத்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. எந்த இடத்தில் நபிகள் பெருமானார் எதை சொன்னார்களோ அந்த இடத்தில் அதை சொன்னால்தான் செய்தால்தான் நபி வழி. இடம் மாற்றி சொன்னால் அது நபி வழி இல்லை என்பது மட்டுமல்ல, கேலிக்கூத்தா போயிடும். உதாரணமா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு ஆள் அங்க இருந்து ஓடி வர்றார். அசரத்து எங்க பாப்பா அத்தாவா வந்த ஊர்ல அத்தா, அசரத்து எங்க அத்தா மூத்தா போயிட்டாரு அப்படின்னா என்ன செய்யணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்மளும் மூத்தா கவலைப்படாத பண்ணணும். அதை விட்டுட்டு அத்தா மூத்தா போயிட்டாரு அல்ஹம்துலில்லாஹ், அப்புறம் மொப்பம் செத்தா தெரியலான்றோம். ஏன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது தவறா? தவறுதான். இந்த இடத்துல சொல்லக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ்வை எந்த இடத்தில் நபிகள் பெருமானார் சொன்னார்களோ அந்த இடத்துல தான் சொல்லணும். ஸலாம் அலைக்கும் சொல்ல இடத்துல இன்னா லில்லாஹி சொல்ல முடியுமாங்க? ஒரு ஆளுங்க வாங்க சத்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நான் என்ன புணமாடான்னு கேட்பாரு. ஏன் இன்னா லில்லாஹி சொல்லக்கூடாது? எந்த இடத்தில் எதை சொல்ல வேண்டும் என்று பெருமானார் சொன்னார், அந்த இடத்தில் அதை சொல்வதால் அது இஸ்லாத்தில் உள்ளதாக ஆகும். நபிகள் பெருமானார் சொல்லித் தந்ததை கூட உங்கள் சொந்த இஷ்டத்திற்கு ஒரு இடத்தில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நபிகள் பெருமானாரை நாங்கள் புகழ வேண்டும். அவங்க சொன்னதை எந்த இடத்துல எப்படி சொல்ல சொன்னாலும் அப்படிதான் சொல்லணும். இதுதான் கேட்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அஸ்ஸலாமு அலைக்கும் அதாவது இன்னா லில்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன், இதை விடுங்க. மௌலிதுல சொல்றாங்கல்ல வரிசையா, இதை நபிகள் பெருமானார் சொன்னார்கள் நாங்க கேட்கிறோம். 30 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். யாருக்கா பதில் சொல்ல முடியுதா? என்ன ஓதுறாங்க பாருங்க. அஸ்ஸலாமு அலைக ஸைனல் அன்பியாயி, அஸ்ஸலாமு அலைக அத்கல் அத்கியாயி, அஸ்ஸலாமு இப்படி படிச்சுட்டு வர்றாங்க. இந்த அஸ்ஸலாமு அலைக அஸ்ஸலாமு அலைக அஸ்ஸலாமு அலைக இதுவே அறிவுக்கு பொருந்தாத ஒரு விஷயம். ஒரு ஆளை பார்த்து தொடர்ந்து 10 தடவை சலாம் சொல்ல முடியுமாங்க? ஒரு ஆளை பார்த்து ஒரு சலாம் சொல்லலாம், அவர் காதுல விடாட்டா 2வது தடவை சொல்லலாம். நீங்க ஒரு ஆள சலாம் சொல்லி பாருங்களேன், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லுங்க, அவர் வலைக்கும் சலாம்ங்கிறாரு. திருப்பி அவரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு வலைக்கும் சலாம்டா அப்படிம்பாரு. 3வது அஸ்ஸலாமு அலைக்கும் சோட்டு போயிரு வலைசலாம். என்ன ஏன் அப்படி கேட்காரு? சலாமே ஒன்றுக்கு மேற்பட்டு சொன்னால் அது கேலி குத்துவதாக இருக்கணும். கால உலாட்டி சொல்லலாம், அது வேற சமாச்சாரம். அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில் சலாம் சொல்லி தந்தார்கள்? அந்த சலாம் நம்ம கரெக்டா சொல்றோமா? இந்த மேடையில் வந்து பேசுறாங்கல்ல, எனக்கு முந்தைய 2-3 பேசுறாங்கல்ல, அவங்க மேடையில் பேசும்போது உங்களை எல்லாம் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க. நானும் ஆரம்பிக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னேன். யாராவது பதில் சொன்னீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் ஆரம்பிக்கிறேங்க, யாரா பதில் சொல்றமா? கேளுங்க. 3 மாதிரி பழகிட்டீங்க, சாதாரணமா எடுத்துக்கிறீங்க. ஒருவர் சலாம் சொன்னால் நாம் பதில் சொல்லணும் அலைக்கும் சலாம்னு. யாருமே பதில் சொல்ல காணும். நம்ம மக்கள்கிட்ட அப்படி பழக்கல. இஸ்லாத்தை அப்படி மக்கள் மத்தியில் புரிய வைக்கிற அஜத்மார்கள் டேடி பை டாட்டா பை பை சொல்லி கொடுத்தாங்களே ஒழிய, பாபா பை பை மா பிள்ளைகளுக்கு டாட்டா சொல்லு, மாமாவுக்கு டாட்டா சொல்லு, அத்தாக்கு பை பை சொல்லு. யாராவது பிள்ளைகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி கொடுத்திருக்கீங்களா? நபி வழிப்படி சலாம் சொல்லி கொடுத்து யாராவது பழக்கிருக்கீங்களா?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் நுழையும் பொழுது மனைவி மக்களுக்கு சலாம் சொல்லிதான் நுழைவார்கள். நம்ம யாராவது சொல்லிருக்கோமாங்க? மௌலூதுன்னு சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் பழைய சொல்றேன் கத்திரியல தனது வீட்டுக்குள் நுழையும் பொழுது தன் மனைவி மக்களுக்கு பெற்றோருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொன்னா என்ன? யோசிச்சு பாருங்க. உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் கிடைச்சிட்டா அப்புறம் உங்க வீட்டுல முசீபத்து வருமா? நோய் நம்பலங்கள் வருமா? தொல்லைகள் வருமாங்க? உங்க மனைவி மக்களுக்கு நீங்க சலாம் சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கு மனைவி மக்கள் சலாம் சொல்ல மாட்டாங்க. ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹி சலாம் சொல்லுவாங்க. நீங்க யாருக்கு சலாம் சொல்ல நினைக்கிய? யாராவது பெரிய தாடியை கிடிய வச்சுக்கிட்டு ஒரு தலப்பா கட்டிட்டு பெரிய தஸ்மி தூக்கிட்டு வந்தாருன்னா அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க மனைவிக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி வேண்டாமா? இன்னையில இருந்தாலும் சொல்லுங்க. வீட்டுல போய் முதல்ல சொல்ல ஆரம்பிச்சா கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கும். போறீங்க திடீர்னு போய் சொல்லி பாருங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்க பொண்டாட்டி என்னடா மொத்த சலாம்லாம் சொல்லு. உங்க பொண்டாட்டி உங்களை பார்த்து சொல்லுது அஸ்ஸலாமு அலைக்குங்க. என்னடி சலாம் போடுற? என்னாச்சு கவுக்கிறதுக்கு? அப்படி என்ன காரணம் தெரியுமா? சலாம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் உணரவில்லை. மூணுகளுடைய வச்சுட்டானே சலாத்தை வந்து மூணுகளுடைய வச்சுட்டான். சலாம் என்பது மனிதனுக்கு சொல்லக்கூடிய பிரார்த்தனை, துஆ. துஆ செய்யறதுங்க, அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகட்டுமாக நான் துஆ செய்றேன். நீங்க எனக்கு வலைக்கும் அஸ்ஸலாம், உங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் துஆ செய்றீங்க. நம்ம ஒரு ஆளை போய் துஆ செய்யுங்கன்னு சொல்றமே, வேண்டவே வேண்டாம், சலாம் சொன்னா போதும். சும்மா சலாம் சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு வலைசலான்றாரு. அவரை அறியாமல் அவர் உங்களுக்காக துஆ செய்கிறார். அப்படி ஒரு முறையை சலாத்தில் பெருமானார் கட்டி தந்தார்களே ஒழிய யா நபி இப்படி காட்டித்தரல. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சார் படிக்காங்கல்ல. இப்படி ஒரு சலாம், இப்படி சலாம் எப்படி இருக்குமா? இப்படி யாரை பார்த்தா சலாம் சொல்ல முடியுமா? ஒரு ஆளை பார்த்து நீங்க சலாம், உங்க அத்தாவை பார்த்து சலாம் சொல்றீங்க, இப்படி பாட்டு படிச்சுதான் சலாம் சொல்லுவீங்க. அத்தாவே சலாம் அலைக்கும், அம்மாவே சலாம் அலைக்கும். உன்னை அங்க உங்க மாமியா வர்றான், மாமியாரே சலாம் அலைக்கும். உன்னை அவ உங்களை பார்த்து மர்மஹனே வலைக்கும் முஸ்ஸலாம். குடும்பத்தோட மெண்டல் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். மொத்த குடும்பமும் மெண்டல். ஏன் அப்படி ஆகுது? இது சலாம் இல்லை, பாட்டு படிக்காம. பாட்டு நான் சொல்லுவீங்க, அப்படி சலாம் பதில் சொல்லுவீங்களா? நீங்க சிரிப்பீங்க. பாட்டு சலாம் ஆகாதுன்னு விளங்கி இருக்கிய, அது தானே கேட்கிறோம். ஏன்டா மூணு சலாம் அப்படி ஓதுற? அது எப்படி சலாம்? உனக்கு இப்ப சொன்னால் அது பாட்டு, எனக்கு சொன்னால் பாட்டு. நீங்க ரசூலுல்லாஹ் சொல்லுவீங்களா? ரசூலுல்லாஹ் மீது பாட்டு படிப்பீங்களா? சலாம் சொல்லுவீங்களா? ரசூலுல்லாஹ் இது மாதிரி பாட்டு படி பதில் சொன்னாங்களா? எந்த சஹாபியாக ரசூலுல்லாஹ் போகும்போது பாடல் பாடிக்கிட்டே சலாம் சொல்லிருக்காங்களா? காட்டு, ஒரு ஹதீஸை காட்டுங்க பார்ப்போம். ரசூலுல்லாஹ் தெருவில் போகும்போது பாட்டிய பாடிக்கொண்டே ஒருவர் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸலாம் அலைக்கும் சொன்னாங்களா? அதுல வேற விதவிதமான சினிமா மெட்டுக்கள். இப்ப பரவாயில்ல, இப்ப அவ்வளவு இவங்களுக்கு தெரியல. நாங்க மோல்தோக்கூடிய காலத்துல எல்லாம் அதற்கென்றே சினிமா பார்க்க போவோம். நாங்க ஒரு காலத்துல வழிகேட்டு உச்ச நிலை, அது கொஞ்ச நெஞ்ச வழிகேடு கிடையாது. எந்த பாட்டுக்குனாலும் ஒரு மோலுது. நான் ஓய்வுக்கு ஒரு மோலுது எடுத்தான், அது கூர்ந்து கவனிச்ச பிறகுதான் என்ன பாட்டுன்னு தெரிஞ்சு. قد آتاه الله بالفرج فاز من قد كنت بغيته. என்ன பாட்டு நாங்க அப்ப யோசிச்சோம், இப்ப எனக்கு தெரியும், உங்களுக்கே வெடுக்குன்னு வராது. فاز من قد كنت بغيته وسام في عرف الدرج. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகான ஒரு பாட்டு படிச்சான், அதுல விட்டான். 7 நாள் விடலாம். ஆமின் தரக்குருஜி ராணிம் பீதி சலமி மசஜிதம் அஞ்சரா மிம்முகுல திம்பிதமி அம் ஹப்பத்திர் ரிஹு மின் தில்காயி காலிமத்தின்.
அதிலே வரும். இப்படி எல்லா மெட்லையும் மோல்துகள் வரும். எதுக்கு இப்படி சொல்றேன் தெரியுமா? அதை எப்படி பாட்டுன்னு நினைக்கிறியோ அது போல இதுவும் பாட்டு. அது எப்படி பக்திக்குரியது அல்லவோ அது மாதிரி இது பக்திக்குரியது அல்ல. என்னென்ன டியூன் எடுப்பாங்க. ஒரு பாட்டுல பேரிடும் பாட்டன் உருவம் எந்த போட்டியே நடக்குவாங்க மௌல்து வர காலத்துல. நான் சில பாட்சாக்கள் நான் போகும் பொழுது என்கிட்ட சவால் விடுவானுங்க. அத்தனை சவாலையும் நாங்க மௌல்தே குறியெடுப்போம். ஒரு ஒரு வார்த்தை தான் எடுப்போம். இன்ன பைத்தன் சாக்கினோ ஹுலைஸ முஹ்தாஜன் இல சுருஜி அப்படிமா அப்படி எடுத்துருவான். இது என்ன தெரியுமா? இது ஒரு பாட்டு. பேரிடும் பாட்டன் உருவம் மோயந்தன் பேர குழந்தை அழகனோ அப்படின்னு ஒரு கிழவி அதை லைட்டா அந்த பாட்டு அந்த வார்த்தையை சொல்லுவான். அது என்ன பாட்டு தெரியுமா? பேரிடும் பாட்டன் உருவமோ பேர குழந்தை அழகனோ எந்த பேர குழந்தை அழகனோ இன்னபை தன் அந்த சாக்கினோ ஹுலைஸ முஹ்தாஜன் இல சுருஜி வஜ்ஹுக்கல் வல்லாஹு ஹுஜ்ஜத்துனா யௌம யாத்தின் நாஸு பில் ஹுஜஜி யா கரீமன் ஜதரஹதஹு ஃபகஃபைத்தல் பஹர வல்லுஜஜி ஃபகஃபைத்தல் பஹர வல்லுஜஜி குங்கும பொட்டு குலுங்குதடி நல்ல கோவளம் விளங்குதடி அப்படி இருப்பான். அதுக்கப்புறம் அவன் ஓடி அதுக்கப்புறம் வரவே மாட்டான். நான் எங்களுக்கு அதிகமா கூப்பிடுவாங்க. இந்த உச்சகட்டமா இருக்கிற எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? இவ்வளவு பிராடுகள் ஏமாத்துகள் கூத்துகள் மௌலுதுல இருக்கு. நீங்க நினைக்க மாதிரி மௌலுது ஓதன உடனே மௌலுது ஓதன இந்த பொம்பளை வேகமா கையெல்லாம் துணியை போட்டு என்ன அடுத்த ஆண்கள் அடுத்த இது வந்த தலையில போடுறது அடுத்த இருக்கு. மௌலுது ஓதன சாம்பிராணி பத்தி எல்லாம் குளிச்சு வைப்பாங்க. அந்த பக்கம் எங்க ஏரியாவில் சாம்பிராணி வச்சுக்கிட்டு குழந்தைகளையெல்லாம் போட சொல்லுவாங்களா? 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை நீ சாம்பிராணி ஓட்டியா நீ சாம்பிராணி ஓட்டியா நீங்க எனக்கு சொற்கிறது கல்லாது நீ சாம்பிராணி ஓட்டியா நீ சாம்பிராணி ஓட்டியா 1 வயசு குழந்தை கையில கொடுப்பான் சாம்பிராணி. எங்க ஏரியாவில் கொடுப்பாங்க. அப்படி போட சொல்லுவாங்க. அது போடாம வாயில வைக்க ஏன் சென்றுட்டு போகுது அவளையா பறக்கத்தை ஏறட்டுமா ஃப்ராடு. அது என்ன பக்தின்னு நான் கேட்கிறேன். நபி சொல்லில் பக்தி வைக்கணும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள பக்தி வைக்கணும். போயும் இந்த பாட்டுல போய் பக்தி வச்சு படிச்சிட்டு இருக்கானே. அதுல பாருங்க சாதாரண ஒரு லாஜிக் தர்க்க ரீதியான ஒரு கேள்வி ஈஸியா நீங்க விளங்கிக்கலாம். ஒரு அடி வரும். மன்றாவஜ்ஹக யஸ்அத் யா கரீமல் வாலிதைனி ஹவுலுக ஸஃபில் முபாரக் விருதுனா யௌமன் நுஷூர். பாலும் பழமும் கையில் பாட்டு படித்தானே. அது சில பசங்க இப்ப பார்க்காங்க. இப்ப லேட்டஸ்ட் பாட்டுல எடுக்க மாட்டேங்காரன் பார்க்க எனக்கு தெரியாது. என்னமெல்லாம் படிக்க ஒண்ணுமே புரியல. என் உச்சி மண்டையில கிருங்குது டர்ருங்குது புர்ருங்குது இதெல்லாம் பாட்டு. டர்ரு புர்ரெல்லாம் பாட்டாக மாட்டான். எந்த அளவுக்கு கிறுக்கன் ஆயிட்டாங்க பாருங்க. எந்த அந்த பாட்டை கூர்ந்து கவனிச்சா எனக்கு எடுத்துட முடியும். அது கவனிக்கிறது இல்ல. கூர்ந்து அந்த டியூனை பார்த்தா மோது ஈஸியா எடுத்துடலாம். எப்படி சினிமா பாடல்கள் குப்பையோ அது போலதான் மௌலுதும் குப்பை. சினிமா பாடல் ஏன் நாவூர் பாட்டு எடுத்துக்கோமா. இஸ்லாமிய கீதங்கள் வீட்டில் படிக்கல அது குப்பை இல்லையா? பயங்கரமான குப்பை. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த குழந்தைனாலும் கூப்பிட்டுக்கானுங்க. மழை இருக்குல்ல மழை யார் பெய்ய வைக்கிறா? மழையை பெய்ய வைக்கிறது யாருங்க? அல்லான்னு எல்லா குழந்தைக்கும் தெரியும். மழை பெய்ய செய்பவன் அல்லாஹ். அல்லாஹ்தான் மழையை கேட்கணும் அப்படின்னு 5 வயசு குழந்தை சொல்லும். இது ஒரு கவிஞனுக்கு தெரியாம இருக்குமா? தெரியும். ஆனாலும் விஷமம் செய்கிறான். மழையை யார்கிட்ட கேட்க தெரியுமா? ஷாரவி பாட்சாட்ட. நீங்க நினைக்கலாம் நாங்க எப்ப தரகாரவை ஷாரவி பாட்சாவை மழையை காட்டணும்னு நினைக்கலாம். பாட்டுல கேட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியாது. பாட்டுல மழையை யார்கிட்ட கேட்கிறான்? ஷாரவி பாட்சாட்ட கேட்கிறான். அதை படிச்சு காட்ட உங்களுக்கு தெரியும். அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா, அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா. இந்த பாட்டு கேட்டுக்கா? அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா. ஐயான்னு அல்லாஹ் சொல்ல மாட்டாங்கல்ல.
அருள்மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா, உங்கள் கருணை எமக்கு வேண்டும் ஐயா, நாங்கள் பட்டது ஏறலாம் போதும் ஐயா, நீர் எங்கே 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 ஷாவுல் மீரானே அத கேட்கிற மலைய ஷாவுல் பாஷனை கேட்கிறேன். இவனை செருப்பால் அடிக்கணுமா வேண்டாமா நான் கேட்கிறேன். இது எப்படி இஸ்லாமிய பாட்டு நீங்க சொல்றீங்க? செருப்புன்னு பேச நீங்க நினைக்கூடாது, குடிகாரனை செருப்பால் அடிக்கணும் இஸ்லாம் சொல்லுது. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810. ரப்புல் ஆலமீன் கேட்க வேண்டிய மலையை ஒரு மனுஷன் போய் கேட்கறான். பன்றிக்கறி சாப்பிடுவது ஹராம், சொர்க்க ஹராம் இல்ல. இப்படி சாவி பாஷால கேட்டா சொர்க்கமே ஹராம். இந்த ஆளை எப்படிங்க மதிக்கிறது? கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேச நினைக்கூடாது. ஒரு அபுஜெயில் பிறவனை போய் மரியாதை சொல்ல முடியுமா? மாண்புமிகு அபுஜெயில் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அயோக்கிய நாய் என்ன சொன்னான்னு சொன்னான். கண்ணியமிக்க பிறவன் கூறினான். அன்பிற்குரிய ஷைத்தான் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் சொல்ல முடியுமா? அயோக்கியத்தனமான கருத்து இது, சாதாரண கருத்து கிடையாது. அடே, ஒரு இஸ்லாத்தில் முஸ்லிம்கள் மத்தியிலே மழையை அல்லாஹ்விடத்தில் கேள் என்று பரப்ப வேண்டிய முஸ்லிம் சமுதாயத்தில் பாட்டு ரூட்ல ஷாவுல் பாஷா மழையை கேட்டுட்டானே. எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தெரியும். அது கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த செய்தி பாத்திமாக்கு அடிமைக்கு நான் ஒரு பாட்டில் சொல்றேன்னா, அடியார்க்கு அருள் செய்யும் அம்மா. யார் யாருக்கு அடிமை சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அடியார்க்கு அருள் செய்யும் அம்மா, அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமா. பீமா நம்ம முஸ்லிம்கள் அவர் அடிமையா? எவ்வளவு நல்ல பொம்பளையா இருக்கட்டுமே, எவ்வளவு உயர்ந்த அவுளியாவா இருக்கட்டுமே, இப்படி சொன்ன உடனே பேசுவான். அவளுடைய கால் தூசிக்கு நீங்கள் பெறுவீர்களா அப்படிம்பாங்க. அவ கால் தூசிக்கு நான் பெற வேண்டாம், ரசூல்லா கால் தூசிக்கு பீமா பெறுவாளா? அதான் கேள்வி. ரசூல்லா கால் தூசிக்கு முஹீதீன் பெறுவாரா? ஒரு அபூபக்கர் சித்திக் கால் தூசிக்கு அப்துல் காதர் ஜீலானி, ஷாவுல் பாஷா பெறுவாரா? எது சப்ஜெக்ட்? நானா முஹீதீனாங்கிற சப்ஜெக்ட் இல்ல, நீங்களா முஹீதீனாங்கிற சப்ஜெக்ட் இல்ல. என்னை விட அவர் உயர்ந்தவர் வச்சுக்க, எனக்கு என்ன பத்தி? ரசூலுல்லாவா முஹீதீனா? ரசூலுல்லாவா ஷாவுல் பாஷாவா? யோசிச்சு பாரு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட கடவுள் அந்தஸ்து கொண்டு வரக்கூடாது. யார சொல்லலாம் என் கஷ்டத்தை போக்குன்னு சொல்லிட முடியாது. நான் என்ன படிக்க மௌலத்துல பாருங்க, ஒரு லாஜிக் நான் சொல்றேன், அதை சொல்லிட்டு நான் அடுத்து வர்றேன். மன்றா வஜ்ஹக யஸ்அத் யா கரீமல் வாலிதைனி ஹவுலுக ஸஃபில் முபர்ரத் விர்துனா யௌமன் நுஷூர். இது யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹான மௌலத்துல இந்த அடி இருக்கு. என்ன அர்த்தம் இருக்கு? அந்த அர்த்தத்தை மேலோட்டமா பார்க்கும்போது பிரமா மாதிரி தெரியும். என்ன படிக்கணும் தெரியுமா? இருந்தாலே
மன்றா வஜ்ஹக யஸஅத். ரசூலா புகழ்றதா நினைச்சுட்டு அவன் சொல்றான், முகமதே உங்கள் முகத்தை ஒருவன் பார்த்து விட்டால் அவன் சீதேவியாகி விடுவான் அப்படிங்கிறான். அந்த கவிதையில ஒரு சாதாரண ஒரு விஷயம் விளங்குறது. நீங்க அந்த கவிஞருக்கு இஸ்லாத்தின் அடிப்படை அறிவு கூட இல்லைன்னு நினைக்கலாம். உங்களை ஒருவன் பார்த்து விட்டால், உங்கள் முகத்தை ஒருவன் பார்த்தால் அவன் சீதேவியாகி விடுவான் அப்படிங்கிறான். ரசூல்லா முகத்தை பார்த்தா சீதேவியாக முடியுமா? ரசூல்லா சொல்ல கேட்டாதான் சீதேவி ஆகலாம். ரசூல்லா முகத்தை பார்த்தா சீதேவியாக முடியுமா? ஆக முடியாது. ஏன்? அபூஜையில் எத்தனை வாட்டி ரசூல்லா முகத்தை பார்த்தான்? ஒன்னா நம்பர் பூதேவியா வந்தான். உங்களுக்கு சாதாரண கேள்வி. அபூஜையில் பார்த்திருக்கான், அபூலஹப் பார்த்திருக்கான். தப்பத்தியது அபிலஹபின், அபூலஹபுடைய கைகள் நாசமாகட்டும். மடியில போட்டு கொஞ்சம் ரசூல்லாவை முத்தம் போட்டிருப்பான், எடுத்து நெத்தியில முத்திருப்பான். அப்படி முத்திர அபூலஹப் நாசமாகட்டும். ரசூல்லா முகத்தை பார்த்த செய்தியாக முடியுமா? இதெல்லாம் ஏமாத்து. இது என்னமோ ஒரு சென்டிமெண்ட் அப்படி பேச. இஸ்லாத்துல அப்படி கிடையாது. நபியின் சொல்லை கேட்டால் சீதேவி ஆகலாம், நபி வழி நடந்தால் சீதேவி ஆகலாம். நபிக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்லி சொர்க்கம் கிடைக்கும். கண்ட கல்சடைக்கு உயிரை கொடுக்க வேணாங்க நம்ம முஸ்லீம்கள்ல. அவனையெல்லாம் ஜமாத் எதிர்க்க மாட்டேங்க. நம்மளை எதிர்க்கிறான். உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு, இப்படி கீழே ரஜினி மூசா, ரஜினி முகமது, ரஜினி ஈசா, அவன் தான் பள்ளிவாசல போறான். உதாரணத்துக்கு தான் ரஜினி நான் சொல்றேன். அவன் அவருக்கு ஒருவன் இருப்பான். அவனுக்கு சில பேர் நினைப்பான் ரஜினி ரசிகன், இவன் ரஜினிகாந்த் மட்டும் சொல்றாரு. எல்லா பேரும் குப்பைதாங்கிறேன். ஏன்னா அவனுக்காக உயிரை விடலாம், பெத்த தாய்க்காக உயிரை விடலாம், தகப்பனுக்கு விடலாம். ஒரு முஸ்லீம் இந்த நபிக்காக உயிரை விடணும்னு சொல்லலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. உயிரை விட மேலாக நபிகள் பெருமானுடைய சொல்ல நம்ம வச்சிருக்கணும், கருத்தை வச்சிருக்கணும். அடுத்து இந்த மௌலிதுகள்ல காசுக்கு தக்கவாறு மௌலிதுகள்லாம் இருக்கும். காசுக்கு தக்கவாறு ஏற்ற இறக்கத்தோடு இருப்பதையெல்லாம் நீங்க பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் நான் முதல்ல சொன்னேன், இணை வைத்தலெல்லாம் சகஜமாக இந்த மௌலிதில் இருப்ப மனிதனை கடவுளாக்குவது, ரசூலுல்லாவை கடவுள் நிலைக்கு கொண்டு போயிடுறது, அல்லாஹ்வுடைய நிலைக்கு கொண்டு போயிடுறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஒழித்து கட்டுவதற்காகத்தான் உலகத்திற்கே வந்தார்கள். மனிதன் கடவுளாக முடியாது. எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை ஒரு மனிதன் அடைந்தாலும் மனிதன் மனிதன் தான். அல்லாஹ் எஜமானன், நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான் என்பதை மக்கள் மத்தியிலே விதைப்பதற்காக வந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய திருமறை குர்ஆன் வசனம், அவங்க சொன்ன வசனத்தை எல்லாத்தையும் பாருங்க, அவங்க இறங்கின வசனங்கள். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, இணை வைத்து அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்ற வசனங்கள். ஒமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை அல்லாஹ்வை தவிர யார் மன்னிப்பா என்ற ஆக்ரோஷமான கேள்வி. யார் அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். சாதாரணமாக இந்த பாவ மன்னிப்பை நபிகளிடத்தில் கேட்கக்கூடிய வார்த்தைகள் குர்ஆன்ல நிறைய இருக்கு. இது மௌலிதுல என்ன வார்த்தை பாருங்க, யாமன் தமாதா வஜ்தரம், சுபான மௌலிதுல வரும். யாமன் தமாதா வஜ்தரம் துபுவஅதரிஃபு வர்ஜுல் கரம் وَلُذُبِ مَنْ حَلَّ الْحَرَمْ وَنُورُهُ أَمَّ الْبِلَادِ. அப்படி ஒரு அடி வரும். என்ன அர்த்தம் தெரியுமா? யாமன் சமாதா வஜ்தரம், தவறு செய்து விட்டவனே, நம்மளை எல்லாம் கூப்பிடுறான் அந்த கவிஞன். பாவம் செய்து விட்டவனே, குற்றமிழைத்த பாவியே வா, நம்மளை எல்லாம் கூப்பிடுறான். வா வந்து ஏதோ சொல்றான். துபு, துபுனா என்ன? தௌபா செய்யணும் வருதா? இல்ல தௌபா செய்யறதுல பாவமன்னிப்பு தேடுறது. துபு, தௌபா செய், பாவமன்னிப்பு தேடு. ஹரம் ஷரீஃபில் மதீனாவில் அடங்கி இருக்கக்கூடிய இவர்களிடத்தில் பாவமன்னிப்பு தேடு அப்படின்னு நம்மளையும் சேர்த்து கூப்பிடுறாங்க. எந்த கொள்கையை நபிகள் பெருமானார்
இறுதி மூச்சு இருக்கும் வரை ஒழித்து கட்ட பாடுபட்டார்களோ. இது கொடுமைங்க. இது ரசூலுல்லா பேரிலேயே ரசூலுல்லா கொள்கையை குழி தோண்டி புதைக்க பாடுபடுவது யூதனுடைய வேலை. இது பொதுவா தவறு செய்வது, அதாவது சாராயம் குடிக்கிறது தப்புங்க. ரசூலுல்லா பேர்ல சாராயம் குடிக்கிறதா விளங்குதா? ரசூலுல்லா பேர்ல சாராயம் குடிக்கணும் என்ன? இஸ்லாத்துல சாராயம் இருக்கிற மாதிரி காட்டுறது. எப்படி காட்டுறது? பிஸ்மில்லா சொல்லி சாராயம் குடிக்கணும். அப்படி வச்சுக்கோங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் இன்னொரு பாட்டில் ஊத்துங்கலாம். விஷமீன விளங்குதா உங்களுக்கு? பாயிண்ட் தெரியுதா? அப்படி சாராயம் ஒருத்தன் குடிக்கிறான், ஹராம் தான், அது குற்றம் தான். அவன் இஸ்லாத்துல உள்ளதா காட்டல, ஒரு பாவத்தை செய்தான் குடிகாரன், செருப்பால் அடிக்கோட விட்டுறலாம். பிஸ்மில்லா சொல்லி குடிச்சு அல்ஹம்துலில்லாஹ் செருப்பால இவன் அடிக்கணும், செருப்பை கக்கூசல முச்சிக்கிட்டு அடிக்கணும். அதை விட மோசமா அடிக்கிறீங்க. சாராயம் குடிப்பது இஸ்லாத்தில் இருப்பது போல காட்டுகிறான். கொடுமை. அதாவது நபிகள் பெருமானாருக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தை விட இவனுக்கு கூட இருக்கிறதா காட்டுறான். இவன் தன்னை தூதராக்க பார்க்கிறான். முஸ்லிம்கள் மத்தியில ஒரு பாவத்தை நல்லதாக்க பார்க்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். லிம தல்பிசுனல் ஹக்க பில் பாத்தில் வ தக்துமுனல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். ஏனடா சத்தியத்தோட அசத்தியத்தை கலந்து விளையாடுகிறீர்கள், ஏன கலக்கிறீங்க? தெரிந்து கொண்டு அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. சில பேர் கேட்பீங்கல்ல, இந்த அஜத்மார்கள்லாம் தெரியாமலா செய்யறான்? தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யறான். வான்தும் தஅலமூன் வலா தல்பிசுனல் ஹக்க பில் பாத்தில் வ தக்துமுனல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். அசத்தியத்தோடு சத்தியத்தை சேர்க்காதீர்கள், உண்மையை மறைக்காதீர்கள், தெரிந்து கொண்டு. யாருக்கு தெரியாது? இந்த மௌலிது குர்ஆன்ல இல்லன்னு அஜத்மார்கள் தெரியாதா? தெரியும். இந்த மௌலிது குர்ஆன்ல இல்லன்னு யாருக்கு தெரியும்? அஜத்மாருக்கு தெரியும். ஹதீஸ்ல இல்லன்னு தெரியும். தெரியுங்கிறது ஆதாரம் என்ன தெரியுமா? நீங்க போங்க அந்த அஜத்மார்களை போய் சந்திங்க. ஆலிம்சாக்களை, ஆலிம்சா அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும். தொழுகை இருக்குல்ல, தொழுகை கடமையான்னு கேளுங்க. கடமைன்னு சொல்லுவாரு. அதுக்கு என்ன அஜர்த்த ஆதாரம் கேளுங்க. என்ன அஜர்த்த? தொழுகை கடமை என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படி கேளுங்க. குர்ஆன்ல இருக்குன்னு எடுத்து காட்டுவார். குர்ஆன்ல இருக்குல்ல, அக்மி ஸலாத்தன் 1000 இடத்துல இருக்கு. தொழுகை நிலைநாட்டுங்கள், உங்கள் மீது தொழுகை இன்ன ஸலாத்த கானத்தல் முஃமினீன கிதாபும் மவ்கூத்தா. தொழுகை குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் தொழ வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லிம் மீது கடமை. இதை யார் எடுத்து காட்டுவா? அது எடுத்து காட்டுவாரு. தொழுகை கடமையான்னு கேட்கறீங்க, கடமை பாரு. அது கடமைங்கிறது என்ன ஆதாரம்னு கேட்கறீங்க, குர்ஆன்ல இருந்து எடுத்துருவாரு. கோவிக்க மாட்டார். நோன்பு வைக்கிறது கடமையான்னு கேளுங்க. ஆமா, அதுக்கு என்ன எடுத்த ஆதாரம்? இந்த குத்திபாலைக்கும் சியாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் அப்படிம்பாரு. இப்படி உள்ளதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு கடைசியில மெதுவா மௌலிது ஒரே கடமையான்னு கேளுங்க. ஆமா அப்படிம்பாரு. அதுக்கு என்ன எடுத்த ஆதாரம்? அது வந்து மதுஹப்ல அவுலியாக்கள் முன்னோர்கள்மா ஃப்ராடு. தொழுகையை கேட்ட மாத்திரத்தில் குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டினேன். அப்ப கோவம் வரலையே? தொழுகையை காட்டணும், அது முன்னோர்களே தொழுதாங்க அப்படி சொல்ல மாட்டான். குர்ஆன்ல காட்டுவான், இருக்குல்ல. நோப கேட்டவன குர்ஆன்ல இருந்து காட்டுறத எந்த எல்லா உடனே எடுத்து அப்ப கோவப்பட மாட்டான். மௌலிதுக்கு ஆதாரம் ஏன்ட்டே கேள்வி கேட்கறியா? ஏன் முதல்ல ஏன் கோவம் வரல? இருந்தது. அப்ப குர்ஆன்ல மௌலிதுக்கு இல்லன்னு தெரியும். உனக்கு தெரியாம இல்ல. யாருக்கு தெரியாது? பொய். மௌலிது குர்ஆனில் இல்லை என்பது தெரியும், ஹதீஸ்களில் இல்லை என்பது தெரியும். சொல்ல போனால் மதுஹபில் இல்லை என்றும் தெரியும் அவங்களுக்கு. இவங்க பக்தி பரவசத்தோடு மதுஹப்னு வச்சிருக்காங்கல்ல, இந்த மதுஹப் கூத்து இருக்க, அது மாதிரி விவரம் கட்ட கூத்து எதுவுமே கிடையாது. நான் ஒரு அது ஆரம்பத்தில் இந்த தௌஹீத் பிரச்சார ஆரம்பத்தில் ஒரு பெரிய அஜத்தை சந்திக்க போறேன். அவர் பெரிய அஜத், அவர் மாணவன் தான், நான் சின்ன பையன் தான். அப்போ 20 வயசு இருக்கு, எனக்கு 22 வயசு இருக்கும். பிஜேபி ஓடிட்டு போறேன் அவரை பார்க்க, அந்த அஜத்தை சந்திக்க, பெரிய அஜத்து. என் சொந்தக்கார என்னோட அம்மாவுடைய அம்மா கூட்டு போறாங்க அந்த அஜத்தை. எதுக்கு? நாம மூலச்சலவை செய்யப்பட்டு முட்டாளாய் மோது பார்த்தா கூடாதுங்கிறோமா, என்ன திருத்துறதுக்காக எங்க அம்மாவுடைய அம்மா அந்த அஜத்தை கூட்டு போகுது. அந்த அஜத்தை கேட்காரு, பெரிய அஜத்து கிடையாது, தமிழகத்திலேயே குறிப்பிட சொல்லக்கூடிய ஒரு 4 அஜத்தை அவர் ஒரு ஆள், அவ்வளவு பெரிய அஜத் அவர்கிட்ட எங்க அம்மாவுடைய அம்மா கூட்டு போகுது பக்தியோட.
என்னடா என் பேர் அப்துல் ரஹ்மான், என்னடா சொல்ற அப்படின்னு அவர் கேட்காரு. இல்ல ஜர்த்து, நபியத்தான் பின்பற்றணும், அது நம்ம வீட்டுக்குன்னு சொல்லிடுவோமே. 20 வயசுல கொஞ்சம் வேகம், நபியை தான் பின்பற்றணும். நபியை பின்பற்றணுமோ? நபியை பின்பற்றணும்னா ரசூலுல்லாஹ்வுடைய மூக்கு எவ்வளவு நீளம்னு என்கிட்ட கேட்காரு. இது ஒண்ணு கிடையாது. அவர் நம்மள கேட்காரு, ரசூலோட மூக்கு எவ்வளவு நீளம் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்காரு. நான் அவர் பெரிய அறிவாளி, பெரிய அஜத்து நினைச்சாக்கு போறேன். ரசூலுல்லாஹ் மூக்கு எவ்வளவு நீளம் தெரியுமா அப்படின்னு கேட்காரு. தெரியாது அஜத்து. ரசூலுல்லாஹ் மூக்கு நீளத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ ரசூலுல்லாஹ் பின்பற்று. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள், வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா, கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா, இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ரூபாய் 90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்ப பேசாம மதுஹபை பின்பற்று போ அப்படிங்க. நீங்க யாராவது பின்பற்றியா? நான் ஷாஃபி மதுஹபை பின்பற்றேன் அப்படின்னாரு. ஷாஃபிமா மூக்கு எவ்வளவு நீளம் அப்படின்னு போன் வந்துருச்சு அந்த ஆளுக்கு. சைத்தான வெளியே கூட்டு போ அப்படிங்கிற. ஏய், நீ சைத்தான், நான் சைத்தானையா? நான் நபி வழியை பின்பற்றணுங்கிறேன். எனக்கு கோவம் இருக்கானீங்க. சில வார்த்தைகள் நான் மரியாதையா பேசிட்டு இருக்கிறேன். ஏன் அதற்கு நீங்க மதம் ஷாஃபி மதவை பின்பற்றணுங்கிறிய, ஹனபி மதவை பின்பற்றணுங்கிறிய, அந்த இமாம்களுடைய மூக்க நீங்க சொல்லுங்க. அதை நீங்க அளந்துட்டு வாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அளந்துட்டு வர்றேன். இன்னொரு ராஜ்யத்தை கூட்டு போறாங்க, இன்னொரு ராஜ்யத்தையும் போறேன், என்ன கூட்டு போறாங்க. காவிட்ட பேச தயார் இல்ல, வெளியே போ அப்படிங்க. என்ன பார்த்து வெளியே வந்து கோவம் தான் வரும். ஆர்குமெண்ட் பண்ணணும். நீ எடுத்து வைக்கிற என்னோட ஆதாரம் காட்டுறான்னு சொல்லலாம். நான் சின்ன பையன், வாடா போடான்னு சொல்ல தப்பு இல்ல. நீ என்னோட பெரிய உன்ட ஆதாரம் இருக்கா அப்படி கேட்கலாம். காபிட்ட பேச தயார் இல்ல, போ சொல்ல அப்படிங்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஸ்லிம் ஆயிட்டம் பேச போனேன், பேசு. அப்புறம் மசிகமா பேசுறாரு. இப்படி எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, சத்தியத்தை பேசக்கூடிய ஒரு சிறுவனாக இருந்தாலும் அசத்தியத்தை நியாயப்படுத்த கொம்பனும் உருளுவான். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பெரும்பெரும் தலப்பாவெல்லாம் உருண்டு ஓடும். பொய். வேற என்ன நம்மள்ட்ட என்ன இருக்கு? ஒரு 20 வயசு பையன், ஒரு 15 வயசு பையன் பள்ளிவாசலுக்கு போறான். அவன் கேட்கிற கேள்விக்கு அதற்கு பதில் சொல்ல முடியும். என்ன? குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல. மௌலூதுன்னு சொன்னா மட்டும் மதுஹப் அவுலியாக்கள் நல்லவங்க. துளைக்கு குர்ஆன்ல காட்டுறேன், ஜகாத் குர்ஆன்ல காட்டுறேன். இதுல குர்ஆன் இல்லை என்று தெளிவாகவே தெரியும். அதான் அல்லாஹ் கேக்குறான், லிம தல்பிசுனல் ஹக்க பில் பாத்தில். பாத்திலோடு அசத்தியத்தோடு ஏன் உண்மையை கலக்கிறீர்கள்? மான்தும் தாளமும் தெரிந்து கொண்டு, தெரியாம கிடையாது, தெரிந்து கொண்டுதான் செய்கிறார். அவ்வளவு மோசமான வார்த்தைகள் மூலத்தில் நிறைய நிரம்பி கிடக்கு. எவ்வளவு மோசம்! சில இடங்கள்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, முஹைதீனை பத்தி படிக்காம பாருங்க. ஒரு பாட்டுல யா குத்துமான ஒரு மௌலூத் இல்ல, என்ன படிக்கான்? قد قلت بالإذن من مولاك مؤتمرا قدمي على رقبات الأولياء ترى مولاي صل وسلم دائما أبدا. பிரமாதமா படிப்பாங்க. நாங்கெல்லாம் ஒவ்வொரு காலத்துல படிச்சோம்னு சொன்னா 100 ரூபாய் 200 ரூபாய் வந்து விழும். வசதி படைத்த வீட்டுக்கு தக்கன 3 டியூனே இருக்கு. ஒரு ஏழை ஊடா இருந்துச்சுன்னா
யாரபி சலாம் அலைக்கும், யார் சொல்றாம அடிச்சு விட்டு இது நாகூர் தர்காலை யாசி ஓதுவாங்க பார்த்திருக்கீங்களா? போய் பாருங்க நாகூர் தர்காலை யாசி எப்படி ஓதுவாங்க. ஒரு 5 ரூபாய் கொடுத்து ஓத சொல்றேன் யாசி துளிஜோன்றுவான். கம்ப்யூட்டர்ல போட்டா கூட அவ்வளவு வேகமா ஓத முடியாது. 2 நிமிஷத்துல யாசி ஓத முடியுமா? எவ்வளவு வேகமா ஓதினாலும் 10 நிமிஷம் ஆகும். இப்படி முடியுமாங்க? சாத்தியமா இது? அந்த மாதிரி மௌலிது ஓதுவோம். ஏழை ஊடா இருந்தா கொஞ்சம் வசதி படைச்ச ஊடு ஒரு 25 ரூபா 30 ரூபா தருவாங்க. சினிமா டியூன், சாதாரண பாட்டு, வேகமா படிக்கிற பாட்டு இருக்குல்ல. இன்ன பைத்தன்னன் தசாக்கினுஹு லைஸ முஹ்தாஜன் இலா சுருஜி வஜ்ஹுகல் வல்லாஹு ஹுஜ்ஜத்துனா யௌம யஅத்தின் நாசு பில் ஹுஜஜி யௌம யஅத்தின் நாசு பில் ஹுஜஜி. பனி இல்லாத மார்கழியான்னு எம்ஜிஆர் பாட்டு உண்டு. பனி இல்லாத மார்கழியாம். இது ஒரு 25 ரூபா 30 ரூபா மெட்டு. 100 ரூபா 150 ரூபா தாங்கன்னு வைங்க, அந்த மெட்டே தனிதான். மௌலாய சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா மௌலாய சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி தனக்கு தப்பான் தாழையாம்பூ முடிச்சு ஒரு பாட்டு பாட அப்ப உண்டு. இதெல்லாம் 100 ரூபா 150 ரூபா பெற்று இது. அதுல செலவிட்ட துட்டு தரலன்னு வைங்க, சோகப்பாட்டு. இன்ன பைத்தன்னன்த சாக்கினுஹு லைஸ முஹ்தாஜன் இலா சுருஜி வஜ்ஹுகல் வல்லாஹு ஹுஜ்ஜத்துனா யௌம யஅத்தின் நாசு பில் ஹுஜஜி ومريضا أنت عائده قد أتاه الله بالفرج فاز من قد كنت بغيته وسام في أرفع الدرج ونادى بالحب محجته سامحا في الروح والنهج يا كريم الجد راحته فاك. அடி என்னடி ராக்கமான ஒரு பாட்டை கவலையா படிப்பான். அந்த டியூனு யாரு காசு தர மாட்டானா? இந்த மதரசாவுடைய முத்தவல்லி தலைவர் விட்டு போன காசு தர மாட்டாங்க. ஏன் மாசம் என் ஓய்க்கு போங்கடா. அப்ப சோகப்பாட்டு. இன்னும் சில இடங்கள் என்ன செய்ய தெரியுமா? சினிமாவில் என்ன காட்சி இருக்கா அந்த காட்சி அப்படியே நடத்துவான். நேரம் போகணும்ல, விடி மோழுதுன்னு ஓடுவான். விடி மோழுதுன்னா என்ன? நைட்ல 10 மணிக்கு அழைச்சு சுபு வரைக்கும் ஓடுறது. அதெல்லாம் நிறைய பேரம் பேசிதான் போவாங்க. விடி மோழுது அதுல நேரத்தை இழுக்கிறதுக்காக பல காட்சிகள் நடைபெறும். கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே ஓ கண்ணன் நடுவினிலே அப்படின்னு படிப்பான். படிச்சவன நிப்பாட்டிருப்பாளா? இன்னொரு ஏனம்மா பாட்டை நிறுத்தி விட்டாய், பாடம்மா பாடு அப்படின்னா சொல்லுவாள்ல. இது அப்படியே அரங்கேற்றுவாங்க மௌலிதுல. நான் ஆரம்பிப்பேன். உதாரணத்துக்கு மௌலாய சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். பக்கத்தில் வருவேன். ஏனப்பா மௌலிதை நிப்பாட்டி விட்டாய், ஓதப்பா ஓது. من تذكر جيران بذي سلامي ما سجد دمعا جرى من مقلات بدمي أم حبت الريح من تلقاء قالمات. இதெல்லாம் ஹை லெவல் பாட்டுகள் வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி காசு கூட ஓடுறது, நேரத்தை இழுக்கிறதுக்கு சோகப்பாட்டு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அதுல இருக்கு. இதெல்லாம் ஏன் இந்த சப்ஜெக்ட்ல பேசுறேன்னா, இவ்வளவு ஃப்ராட் இருக்கக்கூடிய ஒண்ணு வணக்க வழிபாடா இருக்குமா, பக்திக்குரியதா இருக்குமா? உண்மையிலேயே மௌலிது ஒரு வணக்கமாக இருந்தால் அது முதலில் யாருக்கு தெரிந்திருக்க வேண்டும்? ஒரே கேள்வி. ஒரு கேள்வியை எல்லாம் அவுட் ஆயிருங்க. மௌலிது வணக்கமாக இருந்தால், அது நன்மை தரக்கூடிய ஒரு செயலாக இருக்குமானால் அது முதலில் யாருக்கு தெரியணும்? ரசூலுல்லாஹ்க்கு தெரியணும். ரசூலுல்லாஹ்க்கு சொல்லி கொடுக்கலான்ட்டான். கவிதை அவருக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, அவருக்கு அது தேவையில்லை என்றான். ரசூலுல்லாஹ்க்கு தேவையில்லாத வணக்கமா இருக்குமா? சில பேர் கேட்பான்,
ரசூலுல்லாஹ்க்கு தேவை இல்லாம இருக்கலாம், நம்மளுக்கு தேவைப்படலாமா? அடே ரசூலுல்லாஹ்க்கு வாட்சி தேவைப்படல, நம்மளுக்கு தேவைப்பட்டுடுச்சு. வாட்சி வணக்கம்னு சொல்லல, நம்ம வாட்சி ஒரு சுன்னத்தை நான் சொல்றோம். ஏன் இதை கேட்கிறேன்? சொல்லுவான் பிதாத்தெல்லாம் கூடாது நம்ம சொல்ல முடியல. பிதாத்தெல்லாம் என்ன? புதுசா வந்தது கூடாதுங்கிறோம். ரசூலுல்லாஹ் எதை பிதாத்துங்கிறாங்க? இஸ்லாம் என்ற போர்வையில் புதிதாக வருவது வழிகள். ரசூலுல்லாஹ் எத்தனையோ புதுசு வந்திருக்கு. மைக்கு வழிகேடு இல்ல. ஏன் இந்த மைக் என்ன நம்ம சுன்னத்தை சொல்றோம்? பைக்க சுன்னத்துங்கிறோமா, ட்ரெயின் சுன்னத்துங்கிறோமா? அது மார்க்கத்தில் உள்ளதல்ல. மார்க்கத்தில் உள்ளதில் புதுசு வரக்கூடாதுங்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலக விஷயத்தில் எத்தனை புதுசு வேண்டுமானாலும் வரலாம். இதை புரிஞ்சுக்கிட்ட விஷயம் முடிஞ்சு வச்சு. என்ன உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுதையில குதிரையில சவாரி செஞ்சிருக்காங்க. குதிரையில் சவாரி செய்தார்கள், ஒட்டகத்தில் சவாரி செய்தார்கள், கோவேரி கழுதையில் நபிகள் பெருமாள் சவாரி செஞ்சிருக்காங்க. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வல் கைல வல் பிகால வல் ஹமீர லிதர்கபுஹா ஸீனா வ யخلق மா லா தஅலமூன். குதிரைகளிலும் கழுதைகளிலும் கோவேரி கழுதைகளிலும் நீங்கள் சவாரி செய்கிறீர்கள், பயணம் செய்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாத வாகனங்கள் பின்னால் வரும், பின்னால் அல்லாஹ் படைப்பான் அப்படிங்க. அப்ப வாகனங்கள் புதிதாக வரும், நாகரிகம் புதிதாக வரும். வணக்கம் அப்படி புதுசா வருமா? உங்களுக்கு தெரியாத வணக்கங்களை அல்லாஹ் பின்னால் படைப்பான் சொல்லியிருக்கானா? கிடையாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடு புதிது கிடையாது, அது வழிகேடுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மௌலித் இருந்தா நாங்க கேட்கிறோம். ரசூலுல்லாஹ் காலத்துல மைக்கெல்லாம் இல்ல. ஆனால் ஒரு உதாரணமா பாருங்க, பயணம் செய்யறோம். நம்ம பயணம் செய்யும்போது என்ன துவா ஓதணும்? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹி ஸஹல்லனா ஹாலா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் பயண துவா ஓதுவீங்கல்ல, பயண துவா ஓதுறோம். இந்த பயண துவாவை எதுல வச்சு ஓதுறீங்க? பைக்ல பயணம் செஞ்சா பைக்ல ஓதலாம், பிளைட்ல ஏறும்பொழுது எத்தான் சொல்லணும், ரயில்ல ஏறினாலும் இதுதான், பஸ்ல போனாலும் இதுதான். ரசூலுல்லாஹ் இப்ப எதுல ஓதுனாங்க? குதிரை ஏறும்போது ஓதுனாங்க. குதிரை இன்னைக்கு பைக்கா மாறிடுச்சு, கழுதை இன்னைக்கு வந்து சைக்கிளா மாறிடுச்சு. அப்படி வச்சுக்குவோம். அன்றைய வண்டிகள் இன்னைக்கு பிளைட் ஆயிடுச்சு. எத்தனையோ வாகனங்கள் மாறிச்ச, துஆ மாறிச்சா? அதான் இஸ்லாம். சுப்ஹானல்லதி என்ற அந்த துஆ இருக்குது, கழுதைக்கும் அந்த துஆ தான், ராக்கெட்டுக்கும் அந்த துஆ தான். கழுதை ராக்கெட்டாக மாறுவது நாகரிகம், துஆ மாறினால் வழிகேடு. உலக விஷயங்கள் மாறலாம், புதிதாக வரலாம், மனித கண்டுபிடிப்புகள் புதுசு புதுசா வரும். இஸ்லாம் மனித கண்டுபிடிப்பு அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் தீன் என்பது இஸ்லாம். இத மனுஷனா கண்டுபிடிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சுயமாக ஒரு சட்டத்தை சொல்லிவிட முடியாது இஸ்லாத்துல. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி கேக்குறான்? குல் அத்துஅல்லிமூன அல்லாஹ் பிதீனிக்கும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் மார்க்கத்தை கற்றுத்தர போகிறீர்களா? அல்லாஹ் நமக்கு சொல்லி தரணும், நம்ம அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆக அந்த அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் வசனத்துல இந்த குர்ஆன்ல எந்த மூலையா இந்த மாதிரி மௌலித் இருக்கா? ஹதீஸ்ல ஒரு பலகீனமான ஹதீஸாவது மௌலித் இருக்கா? அட நீ வச்சிருக்க ஷாஃபியானி மதுஹப், மதுஹபே பெரும் குப்பை, அந்த குப்பையிலேயே மௌலித் இருக்கானா? கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த மௌலித் வந்து கிட்டத்தட்ட 300 வருஷம் 400 வருஷம் ஆச்சு. ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னால இந்த கேரளாக்காரன் ஒரு ஆளுதான் எழுதுனது இந்த மௌலித். 1000 ஆண்டுகளாக நபிகள் பெருமானார் காலத்திற்கு பிறகு 1000 ஆண்டுகளாக இல்லாத ஒன்று மௌலிது. தர்காக்கள் கொடி எடுக்கிற உருஸ் எடுக்கிற கூட முந்தி இருந்திருக்கு. இந்த மௌலித் என்பது இப்பொழுது 4 வருஷத்துக்கு முன்னால. எந்த அளவுக்கு அதுல வார்த்தைகள் இருக்குன்னு சொன்னா, நபிகள் பெருமானார் எதையெல்லாம் வன்மையாக கண்டித்தார்களோ, ஷிர்க் நான் சொல்லல, ஷிர்கான அடிகள் பகிரங்கமாக இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுன்னு சொல்றான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஃபீ குல்லி யௌமின் 100 மர்ரா, ஒவ்வொரு நாளும் நான் பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் 100 விடுத்தம் கேட்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய அடியார். ரசூலுல்லாஹ் போய் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட இங்க வந்தா மௌலித் கிதாபை தூக்கி குப்பையில போட்டுட்டு ஓரவன மட்டையால சாத்துவாங்க. யோசிச்சு பாரு, இதை ஒழிக்கத்தானே ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அது பாருங்க, ஒரு அடியில சொல்றான் பாருங்க, யா முஸ்தபா யா முருதலா யா சனதி, அப்படி ஒரு அடி வருதா மௌலித்ல? அப்படி ஒரு பைத் ஆரம்பிக்குதா?
யா முஸ்தபா யா முருதலா யா சனதி யா சய்யிதி யா ஷாஃபிஇ குது பியதி. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு என் கைய பிடிங்கோங்கறான். சொல்லிட்டு என்ன சொல்றான் பாருங்க. அக்ஸம்து ஃபீ நஸ்ரி பிகும் அலைக்கும் வஸீலத்தி இஹ்சானுக்கும் இலைக்கும் மாலிய மா உஹ்லா பிஹி லதைக்கும் சீவா ஸரீஹில் ஃபஹ்ர வத்தூதி அப்படிங்கிறான். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். திருக்குரான் தமிழாக்கம் பே ஜெய்னலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இது முதல் அடியை மட்டும் பாருங்க. அந்த அடியில அவன் என்ன சொல்ல வர்றான் பாருங்க. அக்ஸம்து ஃபீ நஸ்ரி பிகும் அலைக்கும், அதாவது யார சொல்லலாம், என் கையை பிடிச்சுக்கிடுங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உங்கள் தலையிலே நான் சத்தியம் எடுக்கிறேன். நல்லா கவனிக்க. நீங்க என்ன சொல்றானா, நீங்க எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மீது சத்தியம் அப்படிங்கிறான். இதுல 2 தப்பு இருக்கு. ஒன்னு முட்டாள்தனம் இது இருக்கு, 2 என்ன இணை வைத்தல் இருக்குங்க. என்ன இணை வைத்தல்? ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு யூதர் வர்றார். நல்ல ரசூலுல்லாஹ்வுடைய பண்பை பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு, ஒரு அயோக்கியன் ஒரு யூதன் சொன்னால் கூட சத்தியம் இருக்குமானால் ஏற்றுக்கொள்வார்கள் நபிகள் பெருமானார். அது ரசூலுல்லாஹ்வுடைய உயர்ந்த பண்புகள் அது ஒன்று. அப்படி உள்ளால ஒரு தூதராக இருக்க முடியும். நம்ம என்னதான் இருந்தாலும் உண்மையை சொல்லும்போது நம்ம தோற்றுவோம் நினைச்சு சமாளிச்சுட்டு இருப்போம். ரசூலுல்லாஹ் அது கிடையாது. ஒரு யூதர் வருகிறார் ரசூலுல்லாஹ்ட்ட, முஹம்மத் சத்தியம் செய்வது வணக்கமானு கேட்கார் யூதர். என்ன கேட்கார் ரசூலுல்லாஹ்ட்ட? வணக்க, நிறைய வணக்க, தொழுகை, நோம்பு, சக்காத், ஹஜ், திக்ர், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் வணக்கம் தான். அதே மாதிரி சத்தியம் செய்யறது இருக்குல்ல, நம்ம முஸ்லிம்கள் சொல்லுவாங்க தாய் மீது சத்தியம், குர்ஆன் மேல சத்தியம், உம்மா மீது சத்தியம், பாப்பா, இதெல்லாம் சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் வந்து அந்த யூதர் கேட்கிறார், முகமதே சத்தியம் செய்வது வணக்கம் தானே? வணக்கம் தான். சத்தியம் செய்வது வணக்கம்னா அல்லாஹ் தவிர யாரையும் வணங்கக்கூடாது இல்ல, வணங்கக்கூடாது. சத்தியம் ஒரு வணக்கங்கிறிய. ஆனா உங்க ஆளுகள்லாம், சஹாபாக்கள் சொல்றாரு அந்த யூதர், ஆனா உங்க ஆளுகள்லாம் காபாவின் மீது சத்தியம்னு சொல்றாங்களே. சஹாபாக்கள் என்ன சத்தியம் அடிச்சாங்க? காபா மீது ஆணையாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா, காபா மீது ஆணையா நான் உனக்கு தந்துடுறேன், காபா மீது ஆணையா நான் வர பள்ளிவாசல் மீது சத்தியம் சொல்ற மாதிரி காபாவின் மீது சத்தியம்னு சொல்லுவாங்க. இந்த யூதர் ரசூலோட கேட்கிறார், முகமது சத்தியம் செய்யறது வணக்கங்கிறிய, ஆனா உங்க ஆளுகள்லாம் காபா மீது சத்தியங்கிறாங்க. அப்ப காபா மீது சத்தியம், காபா வணங்குறீங்களான்னு கேட்காரு. சத்தியம் வணக்கம்னா அல்லாஹ் மீது அடிக்கணும், அது காபா மீது சத்தியமாகங்கிறிய. ரசூலுல்லாஹ் சமாளிக்கிறார். அது இது இப்படிலாம் சொல்லல, உடனே கட்டளை தாலிஃபு இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரின் மீதும் சத்தியம் செய்யாதீர்கள் கட்டளை, சட்டம். இது முஸ்லிம்களுக்கு தெரியாது. நீ சாதாரண குர்ஆன் மீது சத்தியம் அடிக்கல, ஷிர்க் அது.
தாய் மீது சத்தியம் ஷிர்க். ஏன் தாய் மீது சத்தியம்னா தாயை கடவுளாக்கிட்டான்னு அர்த்தம். கஅபாவின் மீது சத்தியம் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க லா தஹலிஃபு இல்லா பில்லாஹ், அல்லாஹ் மீது மட்டும் சத்தியமிடுங்கள். கஅபா மீது சத்தியமிடுவதாக இருந்தால் ரப்பில் கஅபா, கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக சொல்லு. உங்க அம்மா கிட்ட சொல்லணுமா ரப்பில் உம்மா, அம்மாவுடைய ரப்பின் மீது ஆணையாக, ரப்பில் குர்ஆன், குர்ஆனுடைய ரப்பின் அப்படி சொல்லு. அல்லாஹ்வை ஜாயிண்ட் ஆக்காம சத்தியம் சொல்லாத, கஅபாவின் மீது ஆணையாக சத்தியம் சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு யூதனுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு சட்டம் போடுறாங்க ரசூலுல்லாஹ். கூடாது, சத்தியம்ங்கிறது வணக்கம், கஅபா மீது சத்தியம். அது மட்டும் சொல்லல, மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபகத் அஷ்ரக, யார் அல்லாஹ்வை விட்டுவிட்டு யாரின் மீது சத்தியம் விட்டு விட்டாலும் அவன் ஒரு முஷ்ரிக், இணை வைத்து விட்டாங்க ரசூலுல்லாஹ். இவன் என்ன செய்யறான், ரசூலுல்லாஹ் மீதே சத்தியம் அடிக்கான். லேசப்பட்டாங்க. இது எப்படி நாங்க நீங்க குடிக்காதரா சாராயத்தை குடிக்காத நீங்க சொல்லும் பொழுது குடிச்சா பரவாயில்ல, சொல்லிட்டே இருக்கணும் உங்களை பிடிச்சி உங்க வாயில ஊத்தான். அந்த மாதிரி ஆளுங்க விளங்குதா? நீங்க கூடாதுன்னு சொல்றீங்க, குறைஞ்ச அவன் குடிச்சிட்டு போயிருந்தா பிரச்சனை இல்ல, கூடாது நான் சொல்றேன் வாட நான் உங்களை குடிச்சிட்டு குடிங்க, இவன் எவ்வளவு அயோக்கியனா இருப்பான். நபிகள் பெருமானார் கூடாதுங்கிறாங்க, அது இணை வைத்தல் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது வேற எதன் மீது வச்சாலும் ஷிர்க். நீ சொல்றியா உன் தலையில அடிக்கிற மாதிரி அடிக்கும். அப்ப இவன் எவ்வளவு பெரிய விஷமையா இருப்பான் இந்த கவிதை எழுதுறவன். அதுல என்னன்னா, உங்கள் மீது சத்தியமிடுகிறேன் நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. இது என்னடா இது? இது ஒரு பைத்தியகாரத்தனமா இல்லையா? உதாரணமா இப்ப நான் வர்றேங்க உங்கள்ட்ட, உங்க மீது சத்தியங்க, நான் உங்களுக்கு ஒரு பிரியாணி வாங்கி தர்றேன்னா அர்த்தம் இருக்கு, சத்தியம் தப்பு தான், நான் வாங்கி தரலாங்க. இது எப்படி சத்தியம் அடிக்க தெரியுமா? உன் மேல சத்தியம் நீ எனக்கு ஒரு பிரியாணி வாங்கி தான், நான் ஏன்டா வாங்கி தரணும்? பைத்தியகாரத்தனமா இல்ல? அப்படி சொல்றான், உங்கள் மீது சத்தியம் நீங்கள் எனக்கு உதவ வேண்டும். உன் மேல சத்தியங்கிறது தப்பு, நான் உனக்கு உதவுகிறேன்னு அர்த்தம் இருக்கு. இது எப்படி இருக்கு? இப்படி எல்லாம் உடம்புல சொல்லலாம உன் மேல சத்தியம் எனக்கு 1000 ரூபாய் கிறுக்காரா குடிச்சிருக்குமா? பைத்தியக்காரத்தனமா இல்ல? இந்த மூடத்தனங்களும் நிறைந்து கிடக்கு. இணை வைத்தல் மட்டும் கிடையாது, இந்த மௌலித் என்பது ஒரு ரூட்ல குற்றம் கிடையாதுங்க. பித்அத் என்ற வழிகேடு, ரசூலுல்லாஹ் காட்டி தராமல் சலாம் சொல்லக்கூடிய கேலி கூத்து, அது இணை வைத்தல் என்ற ஷிர்க், ஏகப்பட்ட ஷிர்க். அந்த ஷிர்க்கை பள்ளிவாசலில் வைத்து சகஜமாக செய்யலாம். முதல்ல சொன்னேன், பள்ளிவாசல் வச்சு ஒருத்தன் பீடி குடிப்பானா? பள்ளிவாசல் வச்சு ஒருத்தன் சாராயம் குடிப்பானா? ஒரு பாவம் செய்பவர் கூட பள்ளிவாசல் செஞ்சா பயப்படுவான். ஒரு திருடன் கூட பள்ளிவாசல திருட யோசிப்பான். திருடன் தான் பள்ளிவாசலோட துக்கணும் பயப்படும். பள்ளிவாசல திருடன் திருட்டு போய் அப்படி சொல்லுவோம். அந்த பள்ளியில் இந்த இணை வைத்தல் சகஜமா மூலம் நடக்கா இல்லையா? வான்னல் மசாஜித் அல்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளிகள் அல்லாஹ்வுக்கு சொன்ன எவன் கட்டாலும் சரி பள்ளியை வச்சுக்கிடுங்க. நானே கோடி கோடியா போட்டு கட்டுறேன் பள்ளி, பள்ளி வாசல் இது டிக்கெட், இது அல்லாஹ்வுடைய பள்ளியின் பெயர் வச்சுட்டா எனக்கு சொன்ன கிடையாது. நீ பணம் போட்டுக்கலாம், நீ பணம் போட்டா மண்டபம் வச்சுட்டு போ, உன் பேர வை, என் மண்டபம் என் சொத்துன்னு எழுதிட்டு போ. பள்ளி வாசல் மஸ்ஜிது அல்லாஹ்வுடைய வீடுன்னு பேர் வச்சுட்டா உனக்கு சொந்தம் கிடையாது, நிர்வாகம் செய்வதற்கு சொந்தம் இருக்கு. லைட் போடா, லைட் போட்டாச்சா, லைட் போயிடுச்சா, ஒயரிங் பண்ணா, பெயிண்ட் அடிக்க, அது ஓகே. சட்டத்தை உங்க இதில் இருக்க முடியுமா? உன் இஷ்டப்படி பள்ளியில தொழுத முடியுமா? பள்ளிவாசல் நிர்வாகம் கூடி ரொம்ப சிரமமா இருக்கு, சுபூத்துல காலைல ஒரு 8 மணிக்கு வைங்க, ஓகேயா? ஏத்துக்க முடியுமா? நல்லது கெட்டதை நாம் முடிவெடுக்க முடியாது. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் இருக்கு, தூக்கத்தை விட தொழுகை சிறந்ததுன்னு. ஒரு ஆள் அசர்ல 10 பேர் பள்ளிவாசல தூங்கிட்டு இருக்கான், முத்தவலி சொல்ல எல்லாம் தூங்கிட்டு இருக்கான், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் சேர்த்துக்காங்க, சேர்த்துக்க முடியுமா? உன் இஷ்டமா? ஒரு சின்ன வார்த்தை நீ சேர்க்க இயலாது, ஒரு சின்ன வார்த்தை நம்ம சேர்க்க இயலாது. ஒரு முத்தவல்லியோ ஒரு ஊராரோ அந்த பள்ளியை பல கோடி கோடி கட்டிய சொந்தக்காரனும் பணத்தை செலவு செய்ய முடியாது. பள்ளியும் டிக்ளேர் பண்ணிட்டா உங்களுக்கு எவருக்கும் சொந்தம் கிடையாது. எல்லாரும் அங்கே செல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அடிமைகள். வான்னல் மசாஜித் இல்லா, பள்ளிகள் அல்லாஹ்வுக்கு சொந்தம். உன் வீடு தான் உனக்கு சொந்தம், அல்லாஹ்வுடைய வீடு எவனுக்கும் சொந்தம் இல்லை, எல்லாரும் வணங்கத்தான் செய்யலாம். ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வுடன் அங்க எவனையும் அழைக்காதேங்கறான். அங்க யாரோட கூப்பிடுறீங்க அப்படிங்கறான். வாடா போடான்னு அல்லாஹ் சொல்றாங்க. என்ன வாடா போடா நான் சொல்லணும்னு அர்த்தம் இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறானே, ஒய்தா கஷ்யஹும் மௌஜூத் கதுல் தாவுல்லாஹ் முக்லிஸின லஹுத்தீன்,
ஃபலம்மா நஜ்ஜாஹும் இலல் பிர் ஃபமின்ஹும் முக்தஸித் வமா யஜ்ஹது பிஆயாத்தினா இல்லா குல்லு ஹத்தாரின் கஃபூர். மலைகளை போன்ற அலைகளுக்கு இடையிலே மாட்டுகிறான் மனுஷன். உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறான்ல, அன்றைய காலத்துல படகுல போவாங்க, கப்பல்ல பாய்மர கப்பல் போயிருப்பான, அலைகள் எல்லாம் மலைகளை போல வரும். அப்படி வரும்பொழுது மாட்டின சுனாமி வருது. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் காப்பாற்றணும். சுனாமியில தத்தளிச்சா ஒரு என்ன சொல்லுவீங்க? யாழ்லா 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 சொல்லுவோம்ல, அதை கேட்கிறான்ல. ஏன்னா மலைகளை போன்ற அலைகளுக்கு இடையிலே மாட்டும் பொழுது யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வை மட்டும் அழைக்கிறீர்கள். யாரு சொல்றான்? எல்லாத்தையும் தான். நீங்க தனியா ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்படி வச்சுக்கிடுங்க. நடுவு காடு, பயங்கரமான சூறாவளி, புயல் பயங்கரம், இடி மின்னல் பயங்கரமான, நீங்க மட்டும்தான் என்ன செய்வீங்க? யோசிச்சு பாருங்க. அவரவர் கேட்போம். அந்த கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றிய பிறகு முக்தஸித், சில பேர் கரெக்டாக நடக்கிறார்கள். இந்த மாதிரி இக்கெட்ல மாட்டுவான், தப்பித்த பிறகும் அல்லாஹ் தான் காப்பான். சில பேர் என்ன செய்யறான்? தப்பிச்சு வீட்டுக்கு வந்த பிறகு யா முஹித்தீன் அப்துல் கபீர் செய்யறான் இல்லையா, பெரும் துரோகி தானடா இப்படி செய்ய முடியும். அல்லா யஜ்ஹது பிஆயாத்தினா இல்லா குல்லு ஹத்தாரின் துரோகி. அவன் பயங்கரமான கஷ்டத்தை அல்லாஹ் உன்னை காப்பாத்திருக்கான். உன் வீட்டுல இருக்கக்கூடிய தலைவலியில நீ முஹித்தீனை கூப்பிடுவியா? பொம்பளை எல்லாம் கூப்பிடுறாங்களா இல்லையா? ஆமா, அல்லாஹ் ரசூல் முஹித்தீன் சொல்றாங்களா இல்லையா? இன்னும் சொல்ல போன சில ஊர்கள் எப்படின்னு சொன்னா, கர்ப்பஸ்திரிக்கா இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, வலி தாங்க முடியாது அல்லான்னு சத்தமிடா, அல்லான்னு சத்தமிடாத வலி கூட போது முஹித்தீன் சத்தம் போடும். படுபாவிகளா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். وإذا ذكر الله وحده اشمأزت قلوب الذين لا يؤمنون بالآخرة وإذا ذكر الذين من دونه إذا هم يستبشرون. அல்லாஹ்வை சொல்லும் பொழுது வராத சந்தோஷம் மற்றவர்களை சொன்னால் வருகிறது. வருதா இல்லையா முஸ்லிம்கள்? எனக்கு ஒரு வீட்டுல பிச்சை கேட்கிறான், அவர்தான் அம்மா அல்லாவுக்கா ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு சொல்றான். போட காலங்காத்தால அல்லாஹ் குள்ளாண்டு போடா அப்படின்றான் தாய்மார். எம்மா முஹித்தீன் நான் கொடுத்தராக போறேன் சாவலின் பாஷாக்க முஹித்தீனை சொன்னால் வரும்பொழுது மகிழ்ச்சியும் குதூகலமும், அல்லாஹ் சொன்னா வரலையே. இது எங்க கொண்டு போய் உற்றுக்கு ஈமான நாசமாக்கிடுச்சா? இந்த மோலுது பாத்தியாக்கள் மதுஹபுகள் குப்பைகள்லாம் எங்க கொண்டு போய் விட்டுச்சு? அந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு புறம்பான வழிகேடுகளில் உச்சமாக்க மோது ஒரு காரணத்திற்காக கூடாது, பல காரணம். பிதாத் என்ற புதுமை வழிகேடுங்கிறது கூடாது. சலாத்தையே கிண்டல் அடிப்பது போல சலாம் கூடாது. முட்டாள்தனமான கருத்துக்கள், ரசூல்லாவை பார்த்தால் சீலடிங்கிற கருத்து போன்ற முட்டாள்தனமான கருத்துக்கள் கூடாது. ரசூல்லா மீது சிற்கை வைக்கக்கூடிய முஸ்லிக்தனம் கூடாது. வரலாறு என்ற பெயரில் பொய் பித்தலாட்டங்கள் நிறைந்த பொய் கதைகள் கூடாது. ஒரு காரணம் இல்லை பொழுது கூடாதுங்கிறதுக்கு. இது எப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ஹராமும் சேர்ந்து கலந்த மாதிரி. சாராயம் மட்டும் இல்ல, சாராயம் அதுல கொஞ்சம் பன்னிக்கறி, அதுல கொஞ்சம் ரத்தம், அதுல கொஞ்சம் மலம், அதுல கொஞ்சம் மூத்தரத்தை போது அடிச்சு ஒழுங்கு கொடுப்பானா, அதை விட கேடு இந்த போல். அவ்வளவு வழிகேடு உச்சால கிடக்கு. அதனால சரியான வழி வேணுமா, ஒரே வார்த்தை அல்லாஹ் சொல்றான். சொல்லல நம்மளுக்கு சொல்றான் அல்லாஹ், குலியின் கொண்டும் தஹிப்பூன் அல்லாஹ். முதல்ல படிச்சேன், குலியின் கொண்டும் தஹிப்பூன் அல்லாஹ் ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். இந்த உத்தரவாதம், இந்த கேரண்டி உலகத்தில் யாருக்கும் கிடையாது. என்ன கேரண்டி? நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால், அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால், இதை விரும்பாத முஸ்லிம் இருப்பாங்களா சொல்லுங்க? அல்லாஹ்வை நேசிக்காத முஸ்லிம் உண்டா? அல்லாஹ்வை நேசிக்காத முஸ்லிமே இல்ல. அல்லாஹ் எல்லா முஸ்லிம் நேசிப்பீங்க. அல்லாஹ் நம்மளை நேசிக்கணுமா? வேண்டாம் யாரும் சொல்ல மாட்டான், நேசிக்கணும். உங்கள் பாவங்கள் மன்னிக்கணுமா? ஆமா. இந்த மூணையும் எல்லாரும் ஏத்துக்குவோம். இதற்கெல்லாம் ஒரே வழி என் தூதரை பின்பற்றுவது. ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் தான் சொல்றாங்க. சொல்லாத இந்த உத்தரவாதம் யாருக்கு என்ன இருக்கு? அந்த உத்தரவாதம். அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்க பாவத்தை மன்னிப்பான். நபி மதவை பின்பற்றி என்ன இருக்கா? சாலமி சொல்ல கேள்வி இருக்கா? முஹீதீன் சொல்ல கேள்வி இருக்கா? வேற எந்த சஹாபாக்களுக்காக இந்த கேரண்டி இருக்கா? இந்த உத்தரவாதம். எந்த உத்தரவாதம்? அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும், நம் நேசம் அல்லாஹ் போய் சேர வேண்டும், நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இதற்கெல்லாம் ஒரே வழி அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவது என்பதை அழுத்தமாக மன உறுதியோடு நம்பி நபி வழி நடந்து நாம் எல்லாம் சொர்க்கமடைய அந்த அல்லாஹ் அருள் செய்வானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. Allah